வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள 8வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் படர் மெலிந்திரங்கள். குறள் 1168. மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அளித்திரா எண்ணல்லது இல்லை துணை. மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அளித்திரா எண்ணல்லது இல்லை துணை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். இந்த ராக்காலம் இறங்கத்தக்கது. எல்லா உயிரையும் தூங்கச் செய்துவிட்டு என்னையல்லாமல் வேறு துணை இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் இறப்பிலிருந்து விடுதலை தரக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அவனல்லாது வேறு துணை ஏதும் இல்லை. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் இறப்பிலிருந்து விடுதலை தரக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அவனல்லாது வேறு துணை ஏதும் இல்லை. ஒரு சிறிய விளக்கம். இந்த மாய உலகில் சிக்குண்டு உறக்கத்தில் உள்ளோம். எனக்கு படைபலம், ஆட்பலம், பணபலம் இத்தியாதி இத்தியாதி இன்னும் பலவற்றை சொல்லி எனக்கு துணையாக இவையெல்லாம் உள்ளது என்று மார்த்தட்டி கொள்கின்ற உலகீர் விழித்து கொள்ளுங்கள். இந்த உலகில் துணை என்று ஒன்று உள்ளது என்றால் அது இறைவன் ஒருவன் மட்டுமே. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.